ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்ஸில் இன்னைக்கு நான் முக்கியமான ஒரு ஏரியா பற்றி சொல்ல போகிறேன். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம ஃப்ரெஷராக அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கோம். நம்ம அந்த ஆர்கனைசேஷனில் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அமைதியாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சீக்ரெட்டை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். நம்ம ஆர்கனைசேஷனில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் ஸ்மாலாக சின்னதாக ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், அட்டென்ஷன் கொடுக்குறோம், கவனத்தில் நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னாவே அந்த ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் நம்ம ஜெயிச்சிட முடியும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த சீக்ரெட்டான அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டை புரிதல் இருக்காது. என்னடா அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஒரு சீக்ரெட்டான வேர்டா? எஸ், அது ஒரு அற்புதமான ஒரு சீக்ரெட்டான வேர்டு. ஒரு எம்ப்ளாயை இருக்கக்கூடிய நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியை எப்படி நம்ம பயன்படுத்துறது, நமக்குள்ள அதை டெவலப் பண்ணுறது, நம்ம அக்கௌண்டபிலிட்டியை எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வெளிக்கொணர் வரமோ, அன்லாக் பொட்டன்சியலை நம்ம வெளிக்கொணர்ந்து கொண்டு வரமோ அதை நம்ம சூப்பர்வைசர் ஐடென்ட் பண்ணுறாங்க, நம்ம ஹெச்ஓடி ஐடென்ட் பண்ணுறாங்க, நம்ம மேனேஜர்ஸ் ஐடென்ட் பண்ணுறாங்க, நம்ம ஆர்கனைசேஷன் ஐடென்ட் பண்ணுறாங்க போது உங்கள் அக்கௌண்டபிலிட்டியை பார்த்து உங்கள் கேரியர் வேற லெவலில் டெவலப் ஆகும். இந்த சீக்ரெட் உங்களுக்கு தெரியாமல் போகிறதுனால ராங் பர்சன், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ராங் பர்சனோட நம்ம பயணிக்கும் போது அந்த அக்கௌண்டபிலிட்டிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்காம விட்டுருவோம். ஏன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களும் ப்ரீவியஸ் ஜாயின் பண்ணவங்களும் சீனியர்ஸும் அந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஒரு சீக்ரெட்டை பற்றியான நாலேஜ் இல்லாதவங்களாக இருப்பாங்க. நம்ம சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட்டில் 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா அதில் ஒருத்தர் தான் அக்கௌண்டபிலிட்டியை ஒரு 10 to 20% பயன்படுத்திட்டு இருப்பார். அவரை தான் டிபார்ட்மெண்ட்டை சூப்பர்வைசராக இன்சார்ஜாக போட்டிருப்பாங்க. அவர் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பார், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பார். அதனால அவர் தான் இன்சார்ஜ் சீனியராக இருப்பார். பட் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஐடென்டி பண்ணி உங்கள் அக்கௌண்டபிலிட்டியோட பர்சன்டேஜ் அதிகமாக நீங்கள் கொணர்ந்து அவங்ககிட்ட காமிக்கிறீங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை ஏற்றுக்குவாங்க. ஸோ அக்கௌண்டபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சீக்ரெட் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் சொல்கிறேன். சார், அக்கௌண்டபிலிட்டி பற்றி எப்படி சார் சீக்ரெட்னு சொல்கிறீங்க, எங்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணி இருக்கும்போது அந்த சூப்பர்வைசர் அல்லது அந்த ஹெச்ஓடி அந்த மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா சில விஷயத்துக்காக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க, சில விஷயத்தங்கள் கவனிக்க முடியாமல் இருப்பாங்க. இல்லை நம்ம ஒர்க் பண்ண ஒர்க்கை அவங்க சொல்லுவாங்க, இதோட இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்கம்பாங்க. நம்மளுக்கு அந்த ஒர்க்கோட ஸ்டார்டிங்கும் எண்டும் என்ன, அந்த அவுட்கம்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்ம சூப்பர்வைசரு, நம்ம ஹெச்ஓடி என்ன விரும்புகிறாங்க, நம்ம மேனேஜர் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம ஒர்க்கு பண்ணக்கூடிய மெத்தேடை இன்வால்மெண்ட்டை ஸ்மாலாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ புரியுற மாதிரி சொன்னால், நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன் ஹேண்டல் கொடுக்குறோம், இன்னொரு பர்சன் அதை வாங்கி கேர்ஃபுல்லாக செய்கிறாருன்னா ஓகே. இல்லை, அப்போ அவர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ண போகிறாரு, இல்லை மிஸ்டேக் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க, இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க, அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறீங்க, அவரையும் அவரோட ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறீங்க. அப்படிங்கிறத பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை சூப்பர்வைசர் கவனிக்கும் போது உங்களோட கேரியர் க்ரோத்து விரைவாக இருக்கும், குயிக்காக இருக்கும். ஸோ நம்ம சபார்டினேட்டுக்கும் மட்டும் கிடையாது, ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, இந்த சிக்னேச்சரை போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு இன்சார்ஜுக்கோ மேனேஜருக்கோ அனுப்புகிறாங்க.
மேனேஜருக்கு போய் பார்க்குறீங்க, இல்லை சார் அவர் இல்லை அதனால வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லாமல் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஒர்க்கு என்ன, எதுக்காக இந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்க, எதுக்காக நம்ம புஷ் பண்ணி போய் சைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம போய் உட்காந்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அவரை எங்கே இருக்காருன்னு பார்த்து அவரோட கன்வீனியன்ட் டைம் பார்த்து அந்த டைமில் அவர்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அதை ப்ராப்பராக சைன் வாங்கிட்டு வரோம் அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லி அப்படிங்கும்போது தட் இஸ் கால்ட் அக்கௌண்டபிலிட்டி. மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. சார் செயல் செய்யறது தான் அக்கௌண்ட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு எரர் நடந்துருது, நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சபார்டினேட் எரர் பண்ணிடுறாங்க, இல்லை நம்ம கொலீக்ஸ் பண்ணிடுறாங்க, ஃப்ரெஷர் பண்ணிடுறாரு. அப்போது இல்லை சார் இந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணாமல் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸும் அந்த மிஸ்டேக்கை வீன்னு நீங்கள் சொல்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் பிளேமிங்காக ஒரு பர்சனை பாயிண்ட் அவுட் பண்ணாமல் நம்ம அவருக்கு சரியாக சொல்லி கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லி கொடுத்துருந்தோம்னா அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்கல்ல, அது உங்களோட கேரியரில் மாற்றத்தை கொடுக்கும். இந்த சீக்ரெட் தெரியாதவங்க தான் நிறைய பேர் என்னமாங்கன்னா என் வேலை முடிஞ்சிருச்சு நான் அதை கவனிக்கல அப்படின்ட்டுருவாங்க. அவுட்கம் ஆஃப் த ப்ராடக்ட் வரல, எனக்கு தெரில சார், நான் என் வேலையை கரெக்டாக பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போதே அவருக்கு அக்கௌண்டபிலிட்டி ஜீரோங்கிறது அந்த சூப்பர்வைசர் மேனேஜர் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்போ அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஒண்டர்ஃபுல் ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சாதான் நம்ம அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறோம் போது பண்ணுவோம். இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வச்சுருக்கோம், ஒரு சர்வெண்ட் இருக்காங்க. அந்த சர்வெண்ட் வேலை பண்ணும்போது அந்த நீங்கள் ஒரு பாத்திர கழுவுறக்கோ இல்லை ஒரு வீடு கூட்டுருக்கோ இல்லை ஒரு துணி துவைக்கிறக்கோ ஒரு ஒர்க்கை போடுறீங்க, அன்னைக்கு பார்த்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த சர்வெண்ட்டு உங்களுக்கு ஒரு டீ வச்சு கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க, அடிஷ்னலாக ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம வீடு மாதிரி அதை கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டி அவங்க கொஞ்சம் அனுதாபமாக காமிச்சாலும் சரி, இல்லை ஒரு அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சு நடந்துக்கிறாங்கன்னு சரி, அந்த பர்டிகுலர் பர்சனை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க, அந்த சர்வெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ அந்த வருஷத்தோட ஒரு போனஸோ இல்லை ஒரு தீபாவளியோ வரும்போது அவருக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுப்பீங்க, இல்லை ஒரு ஷர்ட் பேண்ட் வாங்கி கொடுப்பீங்க, அடிஷ்னலாக ஒரு 500 ரூபா சேர்த்தி போனஸ் கொடுப்பீங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறோம், அந்த அக்கௌண்டபிலிட்டியோட பர்சன்டேஜை நமக்குள்ள எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம கேரியர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் யாருக்குமே தெரியாதனால தான் அந்த அக்கௌண்டபிலிட்டியை புரியாமல் விட்டுருவாங்க. நீங்கள் வயசாகி கற்றுக்குறீங்க, லேட்டராக கற்றுக்குறீங்க இந்த அக்கௌண்டபிலிட்டியோட சீக்ரெட்டை பற்றி அப்படின்னா ஃபெயிலியர் தான் அர்த்தம். ஏன்னா உங்கள் பின்னாடி வந்த பர்சன்ஸ் உங்களோட ஜூனியர் அந்த அக்கௌண்டபிலிட்டியை காமிச்சு அதன் மூலமாக அந்த வெர்ஷனை அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஒரு ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணாமல் விட்டதுனால உங்கள் சபார்டினேட்டுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி மாறிடும். ஏன்னா இது காம்படிட்டிவ் வேர்ல்டு, முன்ன மாதிரி கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒர்க் பிளேஸோட சீக்ரெட்டில் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த அந்த அக்கௌண்டபிலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அக்கௌண்டபிலிட்டினா என்ன அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸு ஃபெயிலியர் பர்சன் நமக்கு என்ன, ஏன் வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன், அவன் வேலையை செய்யாமல் போயிட்டான் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஒர்க்கை பெண்டிங் வச்சுருவாங்க. அதனால நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதனால கஸ்டமர் சர்வீஸ் அஃபெக்ட் ஆகும், ப்ராடக்ட் ரைட் டைமில் டெலிவரி ஆகாமல் போயிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வர்றதை நம்ம அலோவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்போ இந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்து பண்ணக்கூடிய பர்சன் நிறைய படிச்சிருக்கோன்னு அவசியம் இல்லை, நல்ல பழைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்கில் இந்த நாலேஜ் ஒரு பர்சனுக்குள்ளே இருந்து அவர் பிரமாதமாக பொறுப்பெடுத்து ரெஸ்பான்ஸ் எடுத்து அக்செப்ட் பண்ணி வேலை செய்கிறார் அப்படிங்கும்போது அவரை தான் அந்த மேனேஜ்மெண்ட்டும் அந்த டிபார்ட்மெண்ட்டும் அடுத்த வருஷனுக்கு அவரை டெவலப் பண்ணும். ஸோ அதனால் ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் இன்னைக்கு அக்கௌண்டபிலிட்டி பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி அந்த அக்கௌண்டபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கணும், உங்ககிட்ட எப்படி அந்த சூப்பர்வைசர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களோட மேனேஜர்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆர்கனைசேஷன் எப்படி எடுத்துக்கும், இதை பொறுத்து தான் உங்கள் கேரியர் அடுத்த லெவலுக்கு போகும்.
அக்கௌண்டபிலிட்டிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு சீக்ரெட். அப்போ அக்கௌண்டபிலிட்டியை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய புக்கில் நிறைய இடத்துல இருக்கு. நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து அந்த அக்கௌண்டபிலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் ஆர்கனைசேஷனில் அக்கௌண்டபிலிட்டி உள்ள பர்சனை தேடுறாங்க, ஏன் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறாங்க, why they are developing the next வெர்ஷனுக்கு அவங்கள கொண்டு போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறத எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் அக்கௌண்டபிலிட்டிக்கு இவ்வளோ மோர் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் அக்கௌண்டபிலிட்டி. எல்லாருனாலையும் எல்லா விஷயத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ரைட் பர்சனாக இருக்கவங்க தான் கீ பர்சனாக இருக்கும். நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேல்யூ அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட், ஒரு புத்திசாலித்தனமான பர்சனாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஒரு சீக்ரெட் வேப்பனை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்க. நீங்கள் கரெக்ட் டைமில் இந்த அக்கௌண்டபிலிட்டியை நீங்கள் ரெஸ்பான்ஸாக எல்லா டைம்லையும் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும்னு நினச்சிடாதீங்க. அக்கௌண்டபிலிட்டி வந்து உங்கள் சீனியர் லீவ் ஆன போது வரும், உங்கள் சப்பார்டினேட் லீவ் ஆன போது வரும், இல்லை யாரும் இல்லாதப்போ உங்களை தேடி வரும். ஸோ இது வருஷத்துக்கு 2 times 3 times தான் நடக்கும். ஸோ அப்போ அந்த தருணம் வரைக்கும் காத்திருந்து உங்கள் அக்கௌண்டபிலிட்டியை நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்க, வெளியே காட்டுறீங்க. அப்படிங்கும்போது தான் ஆர்கனைசேஷன் உங்களை வேற லெவலில் டெவலப் பண்ணணும். ஸோ அதனால இந்த அக்கௌண்டபிலிட்டி ஒண்டர்ஃபுல் சீக்ரெட் உங்கள் மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.